ஹலோ, இந்த வீடியோவில் கேட் 2005 ஃபிசிக்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்க போகிறோம். அந்த ரெண்டாவது கொஸ்டின். ஓகே, the unit normal to the curve x cube y square plus xy equal to 17 at the point 2, 0 is அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. யூனிட் நார்மல் வெக்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யூனிட் நார்மல் வெக்டர்னா ஃபார் when you are given such function, இதை மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன, இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. இப்படி யூனிட் நார்மல்லாம் கேட்குறாங்கன்னா இதற்கு பெயர் ஸ்கேலர் ஃபீல்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ ஸ்கேலர் ஃபீல்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, இந்த கொடுத்துருக்காங்களா இப்போ இந்த 2 பாயிண்ட், சும்மா இப்போ ஏதோ ஒரு 2 பாயிண்ட் போடுங்களேன், 2 பாயிண்ட் தூக்கி இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்க போகுது. அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷனில் when you substitute a point you get a number. அப்புறம் என்ன அர்த்தம்? தட் மீன்ஸ் இட்ஸ் அ ஸ்கேலர் ஃபீல்ட் ஃபங்க்ஷன். ஒரு நம்பர் கிடைச்சா ஸ்கேலர் ஃபீல்ட் ஃபங்க்ஷன், ஒரு வெக்டர் கிடைச்சுன்னா வெக்டர் ஃபீல்ட் ஃபங்க்ஷன். ஓகே, நம்ம கணக்குள்ள போகலாம். when you are given a ஸ்கேலர் ஃபீல்ட் ஃபங்க்ஷன், அந்த ஸ்கேலர் ஃபீல்ட் ஃபங்க்ஷனுக்கு யூனிட் நார்மல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. how will you find the unit normal? யூனிட் நார்மல் கண்டுபிடிக்கணும்னா, ஸோ when you want a unit normal means it's a direction vector. ஸோ இதுதான் யூனிட் நார்மல் ஃபார் அ ஸ்கேலர் ஃபீல்டு ஃபங்க்ஷன். ஓகே, இதுக்கு டெஃபினேஷன் என்ன, எப்பொழுதுமே ஒரு வெக்டர் தானே. ஸோ ஒரு ஹவுலி ரைட்டர் வெக்டர், இப்போ ஒரு வெக்டர் இருக்குன்னா, இப்போ எஃப் வெக்டர் அப்படின்னு இருக்குன்னா அதனுடைய என்னது மேக்னிடியூட் டைம்ஸ் அதனுடைய டைரக்ஷன் எழுதுவோம். ஸோ ஒரு ஸ்கேலர் ஃபீல்டு ஃபங்க்ஷனுக்கு டைரக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்க போகுது, தேட் வெக்டர் டெல் ஃபை வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் டெல் ஃபை. அவ்வளோதான். இந்த வெக்டரை போட்டிங்கன்னா யூ வில் கெட் த என்னது யூனிட் நார்மல் வெக்டர். யூனிட் நார்மல் வெக்டர் உங்களுக்கு கிடைத்து விடும். யூனிட் நார்மல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இஸ் டிஃபைன்ட் அஸ் என்ன சொல்ல போகிறோன்னா என்னது டெல் ஃபை டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் டெல் ஃபை. சரி, டெல் ஃபை அப்படின்னா என்ன, ஃபைங்கிறது ஸ்கேலர் ஃபீல்ட் ஃபங்க்ஷன். ஃபை தான் அது ஸ்கேலர் ஃபீல்ட் ஃபங்க்ஷன். என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 17 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன மாடிஃபிகேஷன், -17 எடுத்துகிட்டு இதை வந்து நான் 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். திஸ் மீன்ஸ் என்னென்னா இது ஒரு சர்ஃபேஸ். அப்படின்னா இந்த சைடு கொண்டு வந்து 0 தான் வந்திருக்கணும். ஒரு ஸ்கேலர் சர்ஃபேஸ் கேன் பி டினோட்டட் இப்படி தான். இது எல்லாத்துக்கும் இந்த பக்கம் கொண்டு போயிட்டு 0வாக இருக்கும். அந்த 0வை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சர்ஃபேஸ்னால இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம 5 வந்துட்டு இப்போ டெல் 5 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் டெல் 5? டெல் 5 இஸ் நத்திங் பட் டெல் ஆப்பரேட்டட் ஆன் ஸ்கேலர் ஃபீல்ட் ஃபங்க்ஷன் இஸ் நோன் அஸ் கிரேடியன்ட் ஆஃப் 5 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரேடியன்ட் ஆஃப் 5 கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் கிரேடியன்ட் ஆஃப் 5? டெல் அப்படிங்கிறது என்னது, டெல் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நேப்லா ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் டெல் ஆப்பரேட்டர்? டோ பை டோ இந்த கார்டீசியன் கோஆர்டினேட். கார்டீசியன் கோஆர்டினேட் மீன் எக்ஸ் ஒய் இசட். டோ பை டோ எக்ஸ் ஐ கேப், டோ பை டோ ஒய் ஜே கேப் ப்ளஸ் டோ பை டோ இசட் கே கேப் அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த 5ஐ நம்ம என்ன பண்ணணும், we are going to operate it. ஸோ நமக்கு டெல் ஆப்பரேட்டடான ஸ்கேலர் ஃபீல்ட் ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைமென்ஷனல் ஃபங்க்ஷன், 2D ஃபங்க்ஷன். எப்படி 2D ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, இட் ஹேஸ் ஒன்லி எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ். அந்த வேரியபிள்ஸ் மட்டும் தான் நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த கிரேடியன்ட் நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது இந்த z டேர்ம் நமக்கு வேண்டாம். ஏன்னா we don't want to differentiate with respect to z. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், we will have it. ஸோ என்ன இருக்குன்னா டோ பை டோ எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் டோ பை டோ ஒய் ஜே கேப் எழுதிட்டோம், டைம்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். இப்போ இந்த 5ஐ கொண்டு என்ன பண்ணிடலாம், உள்ளுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ண பிறகு இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறும்னா டோ பை டோ எக்ஸ் 5 ஐ கேப் ப்ளஸ் டோ 5 பை டோ ஒய் ஜே கேப் அப்படின்னு எனக்கு இருக்க போகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், ஐ வாண்ட் 5 as a function. 5 வேணும். 5 I have to differentiate with respect to x நான் பண்ணணும். ஓகே, நமக்கு 5 வந்து என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் 17. இப்போ இந்த டேர்மை நம்ம 5 என்னது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வாட் we will have டோ எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் பை, ஓகே I will write it neatly. ஸோ தட் உங்களுக்கு நல்லா ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோ பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் 17 அப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸை பொறுத்து தான் முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். என்ன பிரிச்சுக்கலாம், எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ்
dou by dou x of xy xy plus dou by dou x of minus 17. இந்த டேர்ம் இந்த ஃபைனல் டேர்மை நம்ம 0 ஆக்கிக்கலாம். ஏன் நம்ம 0 வைக்கலாம்? இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். அந்த இதில் எங்கேயுமே x அப்படிங்கிற டேர்ம் இல்லை. But the second term we have x, y is a constant. When you are differentiating with respect to x, y is a constant. When you are differentiating with respect to x, y is a constant. So இப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா we can remove outside the integration. ஏன்னா it's not going to be differentiable. அதை நம்ம differentiate பண்ண முடியாது. Okay. So if you remove that terms, அந்த terms எல்லாம் நம்ம remove பண்ணும் பொழுது, so I will be removing y square dou by dou x of x cube plus y dou by dou x of x. So இப்போ நமக்கு x power 1 இருக்கு. So when you are differentiating x with respect to x, so it's going to be 1 x power 1 minus 1. So we'll be using the என்னது x power n power function rule யூஸ் பண்ண போகிறோம். when you are differentiating with respect to x என்ன பண்ண போகிறோம்? n power x power n minus 1 இருக்க போகுது. So what happens? நமக்கு 1 minus 1 is going to be 0 மாறப்போகுது. 0 மாறிடும். So anything power 0 is going to be 1 மாறிடும். So the entire term, this term வந்து உங்களுக்கு என்னவா மாறப்போகுது? It's going to be 1. நமக்கு 1 மாறிடுச்சு. So we'll eliminate this. So 1 மாறிட்டு. Okay. இப்போ எனக்கு இங்கே x cube இருக்கு. x cube இருக்குன்னா how will I differentiate x cube? 3 power முன்னாடி கொண்டு வந்துருந்தோம். x power 3 minus 1. 3 minus 1 is 2. உங்களுக்கு தெரியும். அதனால I will write as 2. So instead of 3x square அந்த டெரிவேட்டிவை I can write it as 3x square அப்படின்னு நான் எழுதிக்கலாம். 3x square. Now I have differentiated with respect to x. பண்ணிட்டு அதோட நான் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு I கேப்பை நான் முன்னாடி சேர்த்துருக்கணும். சரியா? அடுத்து நான் what you want? I want the second term dou phi by dou y எனக்கு வேணும். dou phi by dou y j கேப் எனக்கு வேணும். j கேப் வேணுமா? இப்போ இந்த டேர்மை நம்ம பண்ணுறதுக்கு நம்ம இதில் differentiate and come back to the same place. இதுக்கு வந்துடலாம். ஓகே. இப்போ நான் வந்து I want to differentiate with respect to y. Okay, y நம்ம பண்ணணும். So I will write this step. இந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். x cube y square plus dou by dou y of xy plus dou by dou y of minus 17. தனித்தனியாக பிரித்து எழுதிட்டோம். அதில் உங்களுக்கு தெரிஞ்சதுனால so இப்போ இந்த டேர்மை நம்ம the third term we can make it as 0. Why? Because it's a constant. There is no y. We are going to differentiate with respect to y. And in the term here we have x is constant and x is constant because we are going to differentiate with respect to x. பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? x cube into x cube னு இருக்கு. Sorry, x cube into dou by dou y of y square plus நம்ம x எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணி வெளியே எழுதிட்டோம். dou y by into இப்படி இருக்க போகுது. ஸோ போனதில் இந்த இது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 1 அண்ட் திஸ் டேர்ம் இஸ் கோயிங் டு பி 2x ஸ்கொயர் 2xஆக மாற 2y மாறப்போகுது. ஐம் சாரி. ஸோ இந்த என்ன பண்ண போகிறோம்? 2 முன்னாடி கொண்டு போகிறோம். 2 minus 1 is going to be 2y. Instead of the entire term I will write 2y. Okay, finished. So I am going to write 2y. x cube 2y plus x. இதுதான் என்னதுன்னா dou phi by dou y. Okay, so I can rewrite also 2x cube y plus x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரி, இப்போ அந்த டேர்முக்கு நம்ம வந்தோம்னா 2x cube y plus x j cap அதை நம்ம எழுதிக்கலாம். 2x cube y plus x times of j cap. இதுதான் யாருப்பா? இதுதான் என்னன்னா the del phi vector. சரியா? அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? this del phi has to be evaluated at எதில் எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க? கீழே எழுதிக்கோங்க 2,0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த இதில் நம்ம 2வும் 0வும் நம்ம ப்ளக் பண்ணணும், உள்ளே கொண்டு போய் வைக்கணும். ஓகே, when you have y இருக்கிற இடத்துல நம்ம 0 போட்டோம்னா, இப்போ y இருக்கிற இடத்துல நம்ம 0 போடணும், y இருக்கிற இடத்துல 0 போடணும், x இருக்கிற இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும்? 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ y இருக்கிற இடத்துல நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது என்னது? இது 0 போட போகிறோம், இங்கே 0 போட போகிறோம், இங்கே 0 போட போகிறோம். ஓகே, we are done. இந்த இடத்துல நம்ம 0 போட்டால் what happens? 0 of anything. So this is going to be 0 and 0 times of 3x square is going to be 0. ஸோ அப்படின்னா இந்த டேர்மே நமக்கு இருக்காது. டோன்ட் வரி, கூல், சில். இப்போ முடிஞ்சிடுச்சு.
அப்புறம் இங்கே எல்லாத்தையும் 0 everything multiplied, it becomes 0. Wow, great, finish. So the term left us. இப்போ நம்ம except இடத்துல என்ன போடணும்? except இடத்துல 2 போடணும். Okay, we'll do it then. except இடத்துல we'll substitute 2. So finally எனக்கு என்ன இருக்க போகுதுன்னா del phi only we have del phi is equal to 2j cap. This is at the point 2, 0. ஏன்னா அந்த பாயிண்ட்ல தான் கேட்டிருக்காங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு what we want, the unit normal vector நமக்கு வேணும். When you want the unit normal vector, நமக்கு definition படி நமக்கு என்ன கொண்டு வந்திருக்கணும்? Unit normal vector is equal to del phi divided by modulus of del phi. Okay. So del phi we have already evaluated and we want to find the modulus of del phi. So modulus of del phi என்ன? Modulus of del phi means, so we have 2j cap. Okay. So modulus of del phi, you will write it here. Modulus of del phi என்ன இருக்கும்? வெறும் 2j cap இருக்கனால we should write only the one dimensional vector இருக்கனால root of 2 square மட்டும் எழுதலாம். So it is 2. Okay. 2 தான் உங்களுக்கு modulus of the scalar field function. Okay. So நம்ம finally we can plug in. So what we have? 2j cap the vector divided by 2 the magnitude. So what happens? This 2 get cancels. Final answer is j cap. Let's look over whether we have this j cap. J cap இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். யா இங்கே இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை, see you in the next video. நன்றி.